வணக்கம். எடப்பாடி பழனிசாமி வீட்டில் குவிந்த அதிமுகவின் நிர்வாகிகள் இனியும் பொறுத்திருக்க முடியாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றியடைய வேண்டும். ஒருங்கிணைந்த அதிமுகவால் தான் இது சாத்தியப்படும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பாடுகள் முற்றிலுமாக மிக மிக மோசமான சூழ்நிலையில் இருப்பதால் அதிமுகவில் இவரை மீண்டும் பொதுச்செயலாளராக தேர்வு செய்ய முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்தாலும் சரி, அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பை மட்டும்தான் இவருக்கு இருக்கிறது. அதிமுகவின் முழு அதிகாரங்கள் இவருக்கு கிடையாது என்பதையும், அதிமுகவில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் சசிகலா ஆதரவாளர்களும், ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களும், டிடிவி தினகரனின் ஆதரவாளர்களும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக மாறும். ஒன்றாக இருந்த அதிமுகவை தன்னுடைய பதவிற்காகவும் பணத்திற்காகவும் வேறுபடுத்தி அதிமுகவை தொடர்ச்சியாக தோல்விக்கு வழிவகுத்துவிட்டு ஜெயலலிதா அவர்களது ஆத்மாவை தற்பொழுது சாந்தியடைய விடாமல் இவர்களது செயல்பாடுகள் மிக மிக மோசமாக இருப்பதாகவும் வைத்திலிங்கம் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனை முன்வைத்து கொண்டுதான் இன்று பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியின் வீட்டிற்கே சென்று அதிமுகவின் நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேள்விகளை கேட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட திமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக தற்பொழுதே அடித்தளத்தை போட்டுவிட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் மக்களவை தேர்தல் குறித்து அதிமுகவின் தொண்டர்களை மட்டும்தான் டார்கெட் செய்து வருகிறார். ஆனால் அதிமுகவின் நிர்வாகிகள், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகள் அவர்கள் செய்த தவறுகளை மறைத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மீண்டும் அதிமுக வெற்றியடைவது கடினம்தான் என்பதையும் தெள்ள தெளிவாக நிர்வாகிகள் வீடு புகுந்தே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறிவிட்டார்கள். நீங்கள் இனியும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது, உங்களது பேச்சுக்களை நாங்கள் கேட்க முடியாது. நிச்சயமாக ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் இருந்தால் 2026 எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட அதிமுக இழக்க நேரிடும் என்பதை தெள்ள தெளிவாக நிர்வாகிகள் கூறியிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அதிமுக என்பது தொண்டர்களால் உருவாக்கப்பட்டதுதான். தற்பொழுது நீங்கள் உங்களது குடும்ப அரசியலை இதில் புகுத்துவதற்கு கட்சியிலிருந்து முக்கியமான நபர்களை நீக்கியதற்கும் அதிமுகவின் தோல்விற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது என்றும் கூறியுள்ளார்.